கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா 49:11 சொல்லப்பட்டிருக்கு. என் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலும் மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவேன். அப்ப மலைகளை எப்படி வழிகள் ஆக்க முடியும் என்றால், அந்த மலைகளை உடைத்து நொறுக்கி அதை சமமாக்கினாதான் அந்த இடத்திலே ரோடு போடுவதற்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்கும், பாதைகள் அமைக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த மலைகளை நொறுக்கத்தக்கதான பலன் எங்கிருந்து உண்டாகிறது என்று சொல்லி ஏசாயா 41:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ அந்த புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரங்கள் தான் அந்த மலைகளை உடைத்து போட முடியும். அப்ப அந்த புதிதும் கூர்மையுமான பற்களை எப்படி உருவாக்க முடிகிறது என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய வல்லமையினாலே உருவாக்க கிருபை பெறுகிறோம் நாம். அப்படியாக அந்த அந்த கிருபை பலனை பெற்ற நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நமக்கு வருகிற பல சோதனைகள் மலை போன்று இருக்கலாம், அது இல்லைன்னா பாதாளம், அது பள்ளங்கள் போன்று இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அந்த மலைகளை நொறுக்கத்தக்கதாகவும் பள்ளங்களை நிரப்பத்தக்கதாகவும் வல்லமையை பெருக செய்கிறதா இருக்கிறது. எதன் மூலமாக நாம் கூர்மையாக்கப்படுகிறோம் என்றால், தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நாம் கூர்மையாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே அதற்குரிய பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அந்த ஆவியின் பலத்தை கொண்டு வசனத்தை கொண்டு இப்படிப்பட்ட மலைகளை நொறுக்கக்கூடிய பள்ளங்கள் உயர்த்தப்படுகிற நிலைக்குள்ளாக ஆவியானவர் நம்மளை அழைத்து செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படியாக எரேமியா 30:10 வசனத்திலும் 46:27 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மலைகள் எல்லாம் வழியில் ஆக்கப்பட்டவர்களும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டவர்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான்.